அது மாபெரும் பணக்காரர்களா இருக்கலாம். அது இந்த உலகத்தினுடைய முதல் 10 இடங்களில் இருக்கிற பணக்காரர்களை விட நீங்க கொடுத்து வச்சுக்கோங்க. உட்கார்ந்து ஒருவர் பரிமாறி, என்ன இவ்வளவு கம்மியா சாப்பிடுறீங்க, இதை வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க, 4 வார்த்தை பேசி உங்களுக்கு பரிமாறுகிற இன்பம் உங்களுக்கு இருந்தால் உங்களை விட கொடுத்து வைத்தவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அந்த மன்னனுக்குன்னா கேட்கணுமா, அதுக்குன்னு தான் ஆட்கள் இருக்காங்களே. அசுரர் அப்படியே பரிமாறுகிறார், ஒரு ஃபுல் ஸ்ப்ரெட் இருக்கு. இந்த மன்னன் உட்காடுறான், அவனுக்கு எதை சாப்பிடுறதுன்னு தெரியல, அங்கேயும் இங்கேயும் பாக்குற ஒரு வாழைப்பழத்தை எடுக்கிறான், அதனுடைய முழு தோலையும் உரிச்சு தூக்கி போட்டுட்டு அந்த பழத்தை அப்படியே வாயில போட்டான். பதறிட்டார் அவர். பதறி போய் அந்த இவனுடைய இலையே எடுத்து இவனுக்காக பரிமாற வச்சிருந்த எல்லா சாப்பாட்டையும் உள்ள கொண்டு போயிட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, செய்வதற்கு என்ன துணிச்சல் இருக்கணும் அந்த ஆளுக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம இது ஒரு பணியாளர் இதை செஞ்சா கூட அந்த பணியாளுக்கு வேலை போயிடும். அரசன் தலையே வெற்ற அளவு அதிகாரம் கொண்டவன், ஆனால் அவனுக்கு பரிமாற வேண்டிய சமையல்காரர் பதறி எல்லாத்தையும். அந்த அரசனுக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. என்னாச்சுன்னு கேட்டான். அவர் சொன்னார், ஒரு பழத்தை கூட சரியாக உண்ண தெரியாத மன்னனுக்கு எந்த உணவையும் உண்ணுவதற்கு உரிமை இல்லைன்னு அவர் சொன்னார். ஏன் இதுல என்ன தப்புன்னு கேட்டான். எப்பவாவது ஒரு குரங்கு பழத்தை சாப்பிட்டு நீங்க பார்த்திருக்கீங்களான்னு அவர் கேட்கிறார். அசுரர் அந்த மன்னனிடம் கேட்கிறார், எப்போது ஒரு குரங்கு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? அவன் யோசிச்சு பாக்குறான், அவன் அதை பார்த்ததே இல்லை. அவர் சொல்றாரு, அது சாப்பிடுறதுதான் முறை. ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுகிற போது நீ சாப்பிடுகிற இடத்துக்கு கீழே அதனுடைய தோல் இருக்கிற அளவு அதை நீ ஊன்றி கீழ் வரை சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்ச பிறகு குரங்கு அநேகமா அந்த தோலையும் சாப்பிட்டுடும், அதை வேஸ்ட் பண்ணாது. அந்த தோலை சாப்பிட பிடிக்கலன்னா அதை போட்டுடும். அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையின்படி உனக்கு சாப்பிட தெரியவில்லை என்றால் நீ சாப்பிடுவதில் பயன் இல்லைன்னு அந்த சமையல்காரர் சொல்றாரு. அவர் சொன்னதுல இருக்கிற அந்த அழகை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். எப்பவாவது விலங்குகளும் பறவைகளும் சாப்பிட்டு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நம்ம வீட்டுல ஒரு பிடி சோறை காக்கைக்கு வைக்கிற வழக்கம் சில வீடுகள்ல உண்டு. சாப்பாடு ஆன உடனே, சோறு ஆன உடனே அந்த சோற்றினுடைய ஒரு பிடியை எடுத்து காக்கைக்கு வை, காக்கை வரும். இப்ப அவர் சொன்னார் இல்ல, உண்மை எப்படி இருக்கணும்னாக்க அது உண்மையாக இருக்கணும். நீ எடுத்துக்கொண்ட அந்த செயல் உண்மையா இருக்கணும், எல்லாருக்குமானதா இருக்கணும்னு சொன்னார்ல. காக்கை சாப்பிடுகிற உணவு அப்படிப்பட்டது, அது எல்லாருக்குமானது. தனித்து இருந்து அது ஒரு நாளும் சாப்பிடாது. அதை கூப்பிட்டுட்டு அது 2 காக்காவது வந்த பிறகுதான் அந்த மிருகங்கள் சாப்பிடுவதை நீங்கள் பார்க்கிற போது அந்த உணவை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியமில்லை என்று அவை உண்ணும். எந்த மிருகத்தை வேணா நீங்க எடுத்துக்கணும். கழுதை புலி அழுகி போன இறைச்சியை சாப்பிடுகிற போது கூட அந்த சாப்பிடுவதில் இருக்கிற கம்ப்ளீட் டெடிகேஷன் இருக்கு பாருங்க, அதை மிருகங்களிடமிருந்தும் பறவைகளிடமிருந்தும் நீங்கள் கற்க வேண்டும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பூனைக்கு கொஞ்சம் பாலை நீங்க ஊற்றினால் அந்த பாலை அது சாப்பிட்டு முடிகிற வரை அதை கொஞ்சம் பாருங்க. இந்த உலகத்துல அப்ப பக்கத்துலயே ஒரு எலி போனா கூட அந்த எலி அதை அப்ப சாப்பிடாது. அந்த பாலை சாப்பிட்டுட்டு தான் ஒருவேளை எலியை துரத்திட்டு போனாலும் போகுமே தவிர இருக்கிற பால் அதை உண்டு முடிக்கிற வரை கம்ப்ளீட் அன்டிவைடட் அட்டென்ஷன் டு ஃபுட். ஆனா அப்ப கூட நம்ம சரியா சாப்பிடுறோமான்னு தெரியல. இப்பவும் சாப்பாட்டை வைத்து கொண்டு டிவியை, இந்த போனை பார்த்துக்கிட்டு யாராவது சாப்பிட்டாங்கன்னா எனக்கு உடம்பெல்லாம் எரியும். எனக்கு என்னதான் இருக்கு போன்ல அந்த நேரத்துல நீங்க பாக்குறதுக்கு? எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் சாப்பாடு சாப்பிடுற போது சில சமயம் டிவி பார்ப்பேன். அதர்வைஸ் எனக்கு டெலிவிஷன் பார்க்கறதுல பெரிய பிரியமே கிடையாது. உங்கள சில பேர் சொல்ல, என்ன இந்த அம்மா இதுவே டிவியில வருது, ஆனா இதுவே டிவியை பார்க்காதான்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். ஆனா எனக்கு அது பெரிய ஆர்வம் கிடையாது. சீரியல் பார்க்கறது ஆயுள் தண்டனை விட கொடுமையானதுன்னு எனக்கு ஒரு தாழ்மையான அபிப்பிராயம் உண்டு. நான் பெரும்பாலும் பார்ப்பதில்லை. ஆனா சாப்பிட்ற அந்த நேரத்துல பார்ப்பேன். ஆனா பாருங்களேன், நான் எப்ப சாப்பிட்றேன்னு சொல்லி எங்க டிவிக்கு தெரியும். காத்துக்கிட்டே இருக்கும், இவ எப்ப சாப்பிட போறோம்னு காத்துட்டு இருக்கும். நான் தட்டுல சாப்பாட்டை வச்சு வாயில வைக்கும்போது சரியா டாய்லெட் கிளீன் பண்ற விளம்பரம் வரும். அது எப்படித்தான் அவ்வளவு பொருத்தம் அதுல இருக்குன்னே தெரியாது. ஒரு நடிகர் ஒரு வீட்டு கதவை தட்டி உங்க கதவை திறந்த உடனே அக்கறையா உள்ள சொல்லி தருவார். எதை?
எப்படி வாழ்வது என்றா இல்ல, எப்படி டாய்லெட் கிளீன் பண்ணுதுன்னு. அதுவும் அந்த வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கு தான் சொல்லி தருவார். ஆண்களுக்கு இந்த வேலை இல்லைன்னு அவரே முடிவு பண்ணிடுவார். இந்த விளம்பரங்கள், அதுவும் டீப் டாய்லெட் கிளீனிங் விளம்பரங்கள் எல்லாம் நம்ம சாப்பிடுற நேரத்துல கரெக்டா வரும். ஆனால் இப்படி சாப்பிடக்கூடாது என்பது நாமே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை. ஏன்னா நமக்கே அதை யாரும் சொல்லிக் கொடுத்ததில்லை. மகாபாரதத்துல ஒரு அருமையான கதை ஒண்ணு இருக்கு. விதேகம் அப்படின்னு ஒரு நாடு இருந்து. இந்த விதேக நாடு ரொம்ப சின்ன நாடு, ரொம்ப பண வசதி படைத்த நாடு இல்ல, ரொம்ப பெரிய படைக்கலன்கள் இல்ல, ரொம்ப ரொம்ப சாதாரணமான சின்ன நாடு. அந்த நாட்டினுடைய அரசன் அவனுக்கு ஒரு பிரமாதமான சமையல்காரரை தனக்காக கொண்டு வந்து சமையல் பண்ணி போறதுக்காக அவன் அப்பாயிண்ட் பண்ணான். அசரர் அப்படின்னு அவருக்கு பேரு. அசரர் முதல் நாள் மன்னனுக்கு சமைச்சு அருமையான ஒரு இது, அப்படியே ஒரு ஸ்ப்ரெட். அது சமைப்பதை விட அதை பரிமாறுகிறதுல தான் அந்த சுவை இருக்கு. உங்களில் எத்தனை பேர் நீங்கள் சாப்பிட உட்கார்ந்து ஒருவர் உங்களுக்கு பரிமாறி சாப்பிடுகிற அந்த பேர் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கிறதோ, உங்களை விட கொடுத்து வைத்தவர்கள் இந்த உலகத்துல பூமியில யாரும் கிடையாது. அது மாபெரும் பணக்காரர்களா இருக்கலாம், அது இந்த உலகத்தினுடைய முதல் 10 இடங்களில் இருக்கிற பணக்காரர்களை விட நீங்க கொடுத்து வச்சுக்கோங்க. உட்கார்ந்து ஒருவர் பரிமாறி, என்ன இவ்வளவு கம்மியா சாப்பிடுறீங்க, இதை வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க, 4 வார்த்தை பேசி உங்களுக்கு பரிமாறுகிற இன்பம் உங்களுக்கு இருந்தால் உங்களை விட கொடுத்து வைத்தவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அந்த மன்னனுக்கு என்ன கேட்கணுமா, அதுக்குன்னு தான் ஆட்கள் இருக்காங்களே. அசரர் வந்து அப்படியே பரிமாறுகிறார், ஒரு ஃபுல் ஸ்ப்ரெட் இருக்கு. இந்த மன்னன் வந்து உட்காடுறான், அவனுக்கு எதை சாப்பிடுறதுன்னு தெரியல. அங்கேயும் இங்கேயும் பாக்குறான், ஒரு வாழைப்பழத்தை எடுக்கிறான், அதனுடைய முழு தோலையும் உரிச்சு தூக்கி போட்டுட்டு அந்த பழத்தை அப்படியே வாயில போட்டான். பதறிட்டார் அவர். பதறி போய் அந்த இவனுடைய இலையே எடுத்து இவனுக்காக பரிமாற வச்சிருந்த எல்லா சாப்பாட்டையும் உள்ள கொண்டு போயிட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, செய்வதற்கு என்ன துணிச்சல் இருக்கணும் அந்த ஆளுக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம இது ஒரு பணியாளர் இதை செஞ்சா கூட அந்த பணியாளுக்கு வேலை போயிடும். அரசன் தலையையே வெற்ற அளவு அதிகாரம் கொண்டவன், ஆனால் அவனுக்கு பரிமாற வேண்டிய சமையல்காரர் பதறி எல்லாத்தையும். அந்த அரசனுக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. என்னாச்சுன்னு கேட்டான். அவர் சொன்னார், ஒரு பழத்தை கூட சரியாக உண்ண தெரியாத மன்னனுக்கு எந்த உணவையும் உண்ணுவதற்கு உரிமை இல்லைன்னு அவர் சொன்னார். ஏன் இதுல என்ன தப்புன்னு கேட்டான். எப்பவாவது ஒரு குரங்கு பழத்தை சாப்பிட்டு நீங்க பார்த்திருக்கீங்களான்னு அவர் கேட்கிறார். அசரர் அந்த மன்னனிடம் கேட்கிறார், எப்போது ஒரு குரங்கு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? அவன் யோசிச்சு பாக்குறான், அவன் அதை பார்த்ததே இல்லை. அவர் சொல்றாரு, அது சாப்பிடுறதுதான் முறை. ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுகிற போது நீ சாப்பிடுகிற இடத்துக்கு கீழே அதனுடைய தோல் இருக்கிற அளவு அதை நீ ஊன்றி கீழ் வரை சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு முடிச்ச பிறகு குரங்கு அநேகமா அந்த தோலையும் சாப்பிட்டுடும், அதை வேஸ்ட் பண்ணாது. அந்த தோலை சாப்பிட பிடிக்கலன்னா அதை போட்டுடும். அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையின்படி உனக்கு சாப்பிட தெரியவில்லை என்றால் நீ சாப்பிடுவதில் பயன் இல்லைன்னு அந்த சமையல்காரர் சொல்றாரு. அவர் சொன்னதுல இருக்கிற அந்த அழகை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். எப்பவாவது விலங்குகளும் பறவைகளும் சாப்பிட்டு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நம்ம வீட்டுல ஒரு பிடி சோறை காக்கைக்கு வைக்கிற வழக்கம் சில வீடுகள்ல உண்டு. சாப்பாடு ஆன உடனே, சோறு ஆன உடனே அந்த சோற்றினுடைய ஒரு பிடியை எடுத்து காக்கைக்கு வை, காக்கை வரும். இப்ப அவர் சொன்னார் இல்ல, உண்மை எப்படி இருக்கணும்னாக்க அது உண்மையாக இருக்கணும். நீ எடுத்துக்கொண்ட அந்த செயல் உண்மையா இருக்கணும், எல்லாருக்குமானதா இருக்கணும்னு சொன்னார்ல. காக்கை சாப்பிடுகிற உணவு அப்படிப்பட்டது, அது எல்லாருக்குமானது. தனித்து இருந்து அது ஒரு நாளும் சாப்பிடாது. அதை கூப்பிட்டுட்டு அது 2 காக்காவது வந்த பிறகுதான் அந்த மிருகங்கள் சாப்பிடுவதை நீங்கள் பார்க்கிற போது அந்த உணவை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியமில்லை என்று அவை உண்ணும். எந்த மிருகத்தை வேணா நீங்க எடுத்துக்கணும். கழுதை புலி அழுகி போன இறைச்சியை சாப்பிடுகிற போது கூட அந்த சாப்பிடுவதில் இருக்கிற கம்ப்ளீட் டெடிகேஷன் இருக்கு பாருங்க, அதை மிருகங்களிடமிருந்தும் பறவைகளிடமிருந்தும் நீங்கள் கற்க வேண்டும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பூனைக்கு கொஞ்சம் பாலை நீங்க ஊற்றினால் அந்த பாலை அது சாப்பிட்டு முடிகிற வரை அதை கொஞ்சம் பாருங்க. உலகத்துல அப்ப பக்கத்துல ஒரு எலி போனா கூட அந்த எலி அதை அப்ப சாப்பிடாது. அந்த பாலை சாப்பிட்டுட்டு தான் ஒருவேளை எலியை துரத்திட்டு போனாலும் போகுமே தவிர இருக்கிற பால் அதை உண்டு முடிக்கிற வரை கம்ப்ளீட் அன்டிவைடட் அட்டென்ஷன் டு ஃபுட்.
அதை மிருகங்களும் பறவைகளும் போல யாரும் சொல்ல முடியாது. அதனால்தான் அசரர் என்கின்ற அந்த சமையல்காரர் மன்னனிடம் சொன்னார், ஒரு பழத்தை சாப்பிட தெரியாத உனக்கு நான் எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன பயன் அவர் கேட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார். ஆனா அந்த மன்னன் புத்திசாலியான மன்னன். ஒரு சமையல்காரனா என்னை அவமானப்படுத்துவதுன்னு நாம இருந்தா அவன் சீட்டை கிழிச்சு அவன் தலையும் வெட்டி இருப்போம். ஆனா அந்த மன்னன் சொன்னா, எனக்கு சிறு வயதிலேயே என் தாய் இறந்துட்டா, நான் செவிலிகளால் வளர்க்கப்பட்டேன். எல்லா செவிலிகளுமே இது மன்னன் என்பதனால என் பக்கத்திலேயே வரமாட்டாங்க, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எங்க அப்பா எப்பவுமே போர்க்களத்துலதான் இருந்தாரு. எனக்கு யாரும் எதையும் சொல்லிக் கொடுத்ததே இல்லை. நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், எப்படி சாப்பிடுவது என்று சொல்லிக் கொடுங்கள்னு அந்த மன்னன் கேட்டான். அவர் அவனுக்கு கற்பித்தார், உணவை எப்படி உண்பது என்று கற்பித்தார். உணவை நன்றாக உண்ண கற்றுக்கொண்ட அந்த மன்னன் படிப்படியாக வளர்ந்து அந்த நாட்டில் பல போர்களை வென்று பெரும் மன்னனானான். இந்த கதை சொல்லு. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, நல்லா சாப்பிட தெரிஞ்சது சரி, அதுக்காகவே அவன் நல்ல மன்னன் ஆயிட முடியுமா? அதுக்காக அவன் பெரிய நாட்டை ஆள முடியுமா என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேலையை மிகச்சரியாக செய்தால் வாழ்க்கையினுடைய எல்லா பாதைகளும் மிகச்சரியாக அமையும். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, அது எவ்வளவு ட்ரிவியலா இருந்தாலும் சரி, அதை மிக மிக சரியாக செய்வதற்கு மனமும் ஆன்மாவும் கவிந்து ஒரு வேலையை செய்யணும்னு ஆரம்பிச்சா, அந்த ஒரு வேலையில் நமக்கு கிடைக்கிற அந்த ரித்தம் வாழ்க்கையில எல்லா விஷயங்களுக்கும் வளர்ந்து கொண்டே செல்லும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிள்ளைகள் தட்டை பார்த்து சாப்பிடுறதுன்றதே கிடையாது. நீ என்ன பரிமாறப்படுகிறதோ அதை பார்த்து நீ சாப்பிடவில்லை என்றால் நீ அதை சமைத்தவர்களை அவமானப்படுத்துகிறாய்னு பொருள். சமைத்தவர்களுக்கு செய்கிற அவமானம் மட்டும் இல்ல, அந்த உணவு நம்முடைய தட்டுக்கு வருவதற்காக எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க, எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க. ஒரு விவசாயிலிருந்து ஆரம்பிச்சு எத்தனை பேருடைய உழைப்பு அந்த உணவை நம்முடைய தட்டுக்கு கொண்டு வந்து இருக்கிறது. அத்தனை பேருக்கும் செய்கிற அவமானம் இது. இந்த லாக்டவுன் டைரியில ரொம்ப முக்கியமா நாம குறித்து வைக்க வேண்டிய விஷயம், வெளியில சாப்பிடுற சாப்பாட்டு மேல இருக்கிற ஆர்வம் நமக்கு குறைந்திருக்கின்றது. இது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்பமா நாம உட்காந்துட்டு ஒரு மீலையாவது தட்டை பார்த்து வேற எதையும் பார்க்காம, நரேந்திர மோடி உங்களை அந்த நேரத்துல கூப்பிடவே மாட்டார், தைரியமா இருங்க. நிச்சயமா பிரைம் மினிஸ்டர்ல இருந்து அப்ப போன் வராது. அப்படி என்ன அந்த ஒரு 10 நிமிஷத்தை அந்த சாப்பாட்டுக்கு கொடுக்க முடியாதபடி நம்மள யார் பிஸியா இருக்கும் சொல்லுங்க? we are just cheating ourselves. உணவை சமைத்தவளுக்கான ஒரு வாழ்த்து சொல்லாமல் நம்முடைய உணவு எதுவுமே முடியறதில்லை. அதுதான் நம்முடைய ட்ரெடிஷன்றது. அதுதான் அந்த உணவை யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கான ஒரு நன்றி. வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லை, மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா கூட போதும். இதுதான் நாம கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடமா இருக்கும். சாப்பாட்டை எப்படி சாப்பிட வேண்டும் என்ற பாடம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற மாபெரும் பாடத்துக்கு நம்மை அழைத்து செல்லும் என்று நான் நிச்சயமாக நினைக்கின்றேன். இந்த நாட்களை நாம திருப்பி பார்த்தா நமக்கு தெரிய போகிற இன்னொரு விஷயம், டிப்ரெஷன் நிறைய பேருக்கு, மனச்சோர்வு, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனாலயா, பிசினஸ்ல இருக்கிற பிரச்சனைகள்னாலயா, பலவிதமான மனச்சோர்வுகள். இந்த மனச்சோர்வை எப்படி இதுல இருந்து வெளியில வருதுன்னு தெரியாமல் புழுங்குகின்ற பல பேர். உங்களுக்காக நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்ல போறேன். நான் எப்படி இதுல இருந்து வெளில வந்தேன். ஏன்னா டிப்ரெஷன்றது எல்லாருக்கும் வரக்கூடியது தானே. உங்க அலுவலகத்துல ஒரு கடுமையான நாள் இருக்கலாம், இல்ல வீட்டுல தொடர் வேலைகள் நிறைய வீட்டுல சமைக்கிற நேரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா வேலைக்காரமா வருது இல்ல, வீட்லயே இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்ட நேரத்துல பசி எடுக்குது. இப்ப ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தா அங்க டீ கொடுக்க ஒரு பையன் இருப்பான், ஒரு காஃபி கொடுக்க ஒருத்தர் இருப்பான், பஜ்ஜிக்காக வெளியில போயிட்டு வருவாங்க. இப்ப எங்கேயும் போறது இல்லையா, வீட்டுல அந்த சுமைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய பேர் வீட்டுல இருந்தே ஒர்க் பண்றாங்க. நாங்களாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் செய்யறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்காக நம்முடைய வீடுகள் கட்டமைக்கப்பட்டவையே அல்ல. நம்ம வீடுகள் அதுக்காக நம்ம உருவாக்கல. எல்லா வீடுமா 5 பெட்ரூம் 7 பெட்ரூம் மேன்ஷனோடைய இருக்கு. இதுல ஆன்லைன் கிளாஸஸ் வேற. என்னத்துக்காக ப்ரீகேஜி படிக்கிற பிள்ளைக்கு ஆன்லைன் கிளாஸ் வச்சிருக்காங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. அது ஆன்லைன் கிளாஸ்ல அந்த டீச்சர் அம்மா கத்திட்டு இருக்கு, பாட்டி உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க சின்சியரா, பையன் பக்கத்துல தலைகீழா தொங்கிட்டு இருக்கான். டீச்சர் அங்க கத்துது, வருண் வேர் ஆர் யூ, வருண் வேர் ஆர் யூ, வருண் வேர் ஆர் யூ. 3 தடவை கத்தின பிறமா அப்படியே குனிஞ்சில இருந்து எழுந்து முகத்தை காட்டி டீச்சருக்கு அருள் பாலிக்கிறான் பையன்.
நம்ம ஆசிரியர் பெருமக்கள் பாவம் கிளாஸ் நடந்துகிட்டே இருக்காங்க, குறுக்கவும் நெடுக்கவும் போகிற கணவர்கள், அப்பா பிள்ளைங்க கிளாஸ்ல இருக்குன்னா அப்பா அப்பதான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காரு, அம்மாக்கள் பக்கத்துலயே உட்காந்து பிள்ளை படிக்குதா இல்லையான்னு பாக்குது, ஒரு அம்மா அப்பதான் பிள்ளைக்கு பிரஷ் பண்ணி விடுது, இன்னொரு அம்மா அப்பதான் சோத்த ஊட்டுது, இத்தனையும் பார்த்து கொண்டு ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடத்த வேண்டி வரும். நம்ம ஆசிரியர்கள் யாராவது கனவாது கண்டிருப்பாங்களா? ஆனால் என்ன முக்கியம் என்றால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். என்ன பாடம்? உங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒண்ணு சொல்ல போறேன்னா, சென்ட்ரல் அமெரிக்கால ஹாண்டுரஸ் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த ஹாண்டுரஸ் நாடுல சவுலட்டிகான்னு சொல்லி ஒரு நதி ஓடுகிறது. இந்த நதி ரொம்ப ஃபெரோஷியஸான ஒரு நதி. நீங்க சில சமயம் ஒரிசால பார்த்திருப்பீங்க, அந்த ஒவ்வொரு வருஷமும் புயல் வந்து அப்படியே அந்த ஊரைய அழிச்சிட்டு கரையை கடந்து போகும். கங்கையை அப்போது பார்த்தா சீரும் கங்கையாக இருப்பா. அப்போ சாதாரணமா நீங்க காசியில பாக்குற கங்கையை அங்க பார்க்க முடியாது, சீருகிற கங்கை. அந்த ஊரைய அழிக்கிற மாதிரி பெரும் ஆவேசத்தோடு அந்த ஆறு ஓடும். சவுலட்டிகா நதி கங்கையை போல 100 மடங்கு ஆவேசம் கொண்ட நதி. ஒவ்வொரு வருஷமும் வந்து பெரும் புயல் அந்த ஊரையே அழிச்சிட்டு தான் அது போகும். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த ஹாண்டுரஸ் என்ற அந்த நாட்டுல 2 பெரிய பகுதிகளை இணைக்கிற இடத்துலதான் அந்த நதி ஓடுது. இப்ப அதனால அவங்க பாலம் போட்டிருந்தாங்க, பெரும் பாலம். அந்த பாலம் இல்லாட்டா அவங்களால எங்கேயுமே போக முடியாது. ஆனா ஒவ்வொரு வருஷம் புயலின் போதும் அந்த பாலம் இடிந்து விழுந்துவிடும். அந்த நதியினுடைய சீற்றத்தை தாங்க முடியாமல் பாலம் உடைஞ்சிடும். இப்ப இவங்க எல்லாம் கூடி பேசி ஒரு முடிவு கட்டினாங்க, எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் கொஞ்சம் கூட உடையாதபடி ஒரு பாலத்தை நாம் தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க பேசி, உலகத்திலேயே பெஸ்ட் என்ஜினியர்ஸை கூட்டிட்டு வந்து, பெஸ்ட் ஆர்கிடெக்ட்ஸை கூட்டிட்டு வந்து நல்ல அப்படி ஒரு பாலத்தை போட்டாங்க. அது எதுவும் அசைக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு பாலம் அமைக்கப்பட்டது. அடுத்த வருஷம் வந்த புயல் தான் 100 ஆண்டுகளில் வந்த மிகப்பெரிய புயல். அப்படிப்பட்ட புயல் வந்தது, ஊரே கலைஞ்சு போச்சு, எல்லா சாலைகளும் நாசமாச்சு. இந்த புயலுக்கு பிறகு அந்த பிரிட்ஜ் அப்படியே இருந்தது, ஒன்னும் ஆகல, ஒரு ஆணி கூட அதுல கழண்டு விழல. இப்ப அவங்க சந்தோஷம் பண்ணுமா வருத்தப்படுமா? சந்தோஷம் தானே படணும், ஏன்னா அவங்க நினைச்சது அதுதானே. எது வந்தாலும் விழாத பாலம், அதற்கு தானே அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. என்ன காரணம்னாக்க, பாலம் அப்படியேதான் இருந்தது, ஆனால் வெள்ளத்தினுடைய பெரும் போக்கினால் நதி தன்னுடைய பாதையை மாற்றி கொண்டு விட்டது. இப்ப நதி வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கு, பாலம் இங்க இருக்கு. கீழே நதி ஓடாத அந்த பாலம் எவ்வளவு உறுதியா இருந்தாலும் யாருக்கு என்ன பயன்? இந்த கதையை நாம ஏன் கொரோனா சமயத்துல, லாக்டவுன் சமயத்துல நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஒரே ஒரு விஷயம்தான், நாம எதற்கும் மாறாதவர்களாய் நாம் இருப்போம் அப்படின்றது. அப்படி இருக்கிறவங்க வெற்றிகரமா இருக்க முடியாது. அடாப்டபிலிட்டி தான் வெற்றிக்கான மாபெரும் மந்திரம் என்பதை இந்த கொரோனா காலத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மாறிக்கிட்டே தான் இருக்கும் எல்லாம். உலகத்தில் நாம் எதெல்லாம் நிலையாக இருக்கும்னு நம்பினோமோ ஒவ்வொன்றும் 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 மாறிக்கொண்டே இருக்கும். இஃப் யூ ஆர் அடாப்டபிள் யூ ஸ்டே, இஃப் யூ ஆர் நாட் அடாப்டபிள் வாழ்க்கை உங்களை விட்டு விட்டு அது வேற எங்கேயோ போயிட்டே தான் இருக்கும். அதனாலதான் டார்வின் வந்து தியரி, மனிதர்கள் தியரி ஆஃப் எவல்யூஷனை கொண்டு வந்த போது அவர் சொன்ன ரொம்ப அழகான விஷயம், மனுஷன் இந்த பூமிக்கு வந்து 2.5 மில்லியன் இயர்ஸ் ஆகுது. அவனுக்கு முன்னாடியே எல்லா மிருகங்கள் வந்தாச்சு, பறவைகள் வந்தாச்சு, ரெப்டைல்ஸ் வந்தாச்சு, பூச்சி வந்தாச்சு, எல்லாம் அவனுக்கு முன்னாடி வந்தாச்சு. அவனுக்கு முன்னாடி வந்து ஆனா அழிந்து போன எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. டைனோசாரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனுஷன் வரத்துக்கு 10 லட்சம் வருஷம் முன்னாடியே டைனோசாரனுடைய கதை முடிஞ்சு போச்சு. ஆனா ரொம்ப காலம் முன்னாடி வந்து மனுஷன் கூடவும் வாழ்ந்து ஒரு 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 லட்சம் வருஷத்துக்கு பிறகு மனுஷன் இந்த உலகத்துல வாழவே மாட்டான். ஆனா ஒரு உயிரினம் வாழும். அது என்ன நினைக்கிறீங்க? சிங்கமா, புலியா, யானையா? எதுவும் கிடையாது. அப்படி வாழ போகிற ஒரே உயிரினம் கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சி இஸ் த மோஸ்ட் அடாப்டபிள் ஸ்பீசிஸ். நீங்க தொடப்பத்தால எவ்வளவு வேணா அடிக்கலாம், எவ்வளவு ஹிட் வேணா போடலாம், நாம தான் களைச்சு போவோமே தவிர அது போகாது, அது இருக்கதான் இருக்கும். உலகத்தில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் அத்தனை மாற்றங்களுக்கும் தன்னை அடாப்டபிளா மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி அந்த உயிரினத்துக்கு இருக்கிற காரணத்தினாலே அந்த உயிரினம் தான் the most adaptable
அண்ட் சர்வைவிங் ஸ்பீசிஸ்னா கரப்பாம்பூச்சி தான். அப்போ அது ஒரு பெரிய பாடத்தை சொல்லி தருது நமக்கு. என்னன்னா, இந்த உலகத்துல நான் ரொம்ப பெரியவன், நான் ரொம்ப வலிமையானவன், எல்லாரையும் விட எனக்கு தான் என்று நினைப்பவர்கள் நிலைத்து வாழ்வதில்லை. எந்த மாற்றம் வருகிற போதும் அந்த மாற்றத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள யாரால் முடிகிறதோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே நீடித்து வாழ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அடாப்டிங் டு டெக்னாலஜி. அறிவுடையார் எல்லாமுடையார் அறிவிலார் என்னுடைய ரேன மிலர் முயுவ விளக்க உரை. அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர். அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஏதும் இல்லாதவரானாலும் அறிவுடையார் எல்லாவற்றையும் உடையவரே. எதைப் பெற்றவராய் இருந்தாலும் அறிவு இல்லாதவர் ஏதும் இல்லாதவரே. கலைஞர் விளக்க உரை. அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமையில்லை, அறிவு உள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை. அறிவுடையார் எல்லாமுடையார் அறிவிலார் என்னுடைய ரேன மிலர் முயுவ விளக்க உரை. அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர். அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஏதும் இல்லாதவரானாலும் அறிவுடையார் எல்லாவற்றையும் உடையவரே. எதைப் பெற்றவராய் இருந்தாலும் அறிவு இல்லாதவர் ஏதும் இல்லாதவரே. கலைஞர் விளக்க உரை. அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமையில்லை, அறிவு உள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை. அறிவுடையார் எல்லாமுடையார் அறிவிலார் என்னுடைய ரேன மிலர் முயுவ விளக்க உரை. அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர். அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஏதும் இல்லாதவரானாலும் அறிவுடையார் எல்லாவற்றையும் உடையவரே. எதைப் பெற்றவராய் இருந்தாலும் அறிவு இல்லாதவர் ஏதும் இல்லாதவரே. கலைஞர் விளக்க உரை. அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமையில்லை, அறிவு உள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை. அறிவுடையார் எல்லாமுடையார் அறிவிலார் என்னுடைய ரேன மிலர் முயுவ விளக்க உரை. அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர். அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஏதும் இல்லாதவரானாலும் அறிவுடையார் எல்லாவற்றையும் உடையவரே. எதைப் பெற்றவராய் இருந்தாலும் அறிவு இல்லாதவர் ஏதும் இல்லாதவரே. கலைஞர் விளக்க உரை. அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமையில்லை, அறிவு உள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை. அறிவுடையார் எல்லாமுடையார் அறிவிலார் என்னுடைய ரேன மிலர் முயுவ விளக்க உரை. அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர். அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஏதும் இல்லாதவரானாலும் அறிவுடையார் எல்லாவற்றையும் உடையவரே. எதைப் பெற்றவராய் இருந்தாலும் அறிவு இல்லாதவர் ஏதும் இல்லாதவரே. கலைஞர் விளக்க உரை. அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமையில்லை, அறிவு உள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை. அறிவுடையார் எல்லாமுடையார் அறிவிலார் என்னுடைய ரேன மிலர் முயுவ விளக்க உரை. அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர். அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஏதும் இல்லாதவரானாலும் அறிவுடையார் எல்லாவற்றையும் உடையவரே. எதைப் பெற்றவராய் இருந்தாலும் அறிவு இல்லாதவர் ஏதும் இல்லாதவரே. கலைஞர் விளக்க உரை. அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமையில்லை, அறிவு உள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை. அறிவுடையார் எல்லாமுடையார் அறிவிலார் என்னுடைய ரேன மிலர் முயுவ விளக்க உரை. அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர். அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஏதும் இல்லாதவரானாலும் அறிவுடையார் எல்லாவற்றையும் உடையவரே. எதைப் பெற்றவராய் இருந்தாலும் அறிவு இல்லாதவர் ஏதும் இல்லாதவரே. கலைஞர் விளக்க உரை. அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமையில்லை, அறிவு உள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை. அறிவுடையார் எல்லாமுடையார் அறிவிலார் என்னுடைய ரேன மிலர் முயுவ விளக்க உரை.
அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர். அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஏதும் இல்லாதவரானாலும் அறிவுடையார் எல்லாவற்றையும் உடையவரே. எதைப் பெற்றவராய் இருந்தாலும் அறிவு இல்லாதவர் ஏதும் இல்லாதவரே. கலைஞர் விளக்க உரை. அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமையில்லை. அறிவு உள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை. அறிவுடையார் எல்லாமுடையார் அறிவிலார் என்னுடைய ரேன மிலர் முயூவ விளக்க உரை. அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர். அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஏதும் இல்லாதவரானாலும் அறிவுடையார் எல்லாவற்றையும் உடையவரே. எதைப் பெற்றவராய் இருந்தாலும் அறிவு இல்லாதவர் ஏதும் இல்லாதவரே. கலைஞர் விளக்க உரை. அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமையில்லை. அறிவு உள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை. அறிவுடையார் எல்லாமுடையார் அறிவிலார் என்னுடைய ரேன மிலர் முயூவ விளக்க உரை. அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர். அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஏதும் இல்லாதவரானாலும் அறிவுடையார் எல்லாவற்றையும் உடையவரே. எதைப் பெற்றவராய் இருந்தாலும் அறிவு இல்லாதவர் ஏதும் இல்லாதவரே. கலைஞர் விளக்க உரை. அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமையில்லை. அறிவு உள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை.